ரொம்ப கஷ்டங்க. விழுந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மிஸ்டர் ஃபுட்டீஸ் ஆன் ரைட். நான் சுரேஷ். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்லாபேட்டைக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே போன உடனே அங்கே ஃபுல்லாக பிளான்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க. ஸோ அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம வேறு வியூ பாயிண்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இங்கே கவிபெட்டான்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட வியூ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்து நம்ம கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரோடு ஒரே இடத்துல 4 ரோடு சேருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரூம் எடுத்தோம். ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு. 500 ருபீஸ் சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஸ்பேஸை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. மேலே வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது ஆல் நம்மளுக்கு. ஸோ அங்கே வாஷ்ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு. ஸோ இதெல்லாம் சேர்த்து 500 ருபீஸு. இதே வந்து நம்ம 2-3 மெம்பர்ஸ் வரோம்னா 300 ருபீஸ் ஒருத்தவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தன சாப்பாடெலாம் வந்து நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிக்கணும். இங்கே கிடைக்கும். பாருங்களா? ஸோ இங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஸோ இங்கே சாப்பாடெலாம் கிடைக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை நம்ம வாங்கிக்கலாம். அதனால தான் இப்போ நம்ம அர்லி மார்னிங் எழுந்து 6:30க்கு எழுந்தோம். இப்போ நம்ம கவிபெட்டாக்கு போகிறோம். போயிட்டு அங்கே ஆஃப் ரோடிங் இருக்குது, 100% விடுவாங்க சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குது எல்லாமே காமிக்கிறேன். ஸோ கவிபெட்டாவில் போய் நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறோம். அங்கே பண்ணலாம், ரிக்வஸ்ட்லாம் பண்ணோம். ஏன்னா இங்கே எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் விட நான் 4-5 வாட்டி நான் வீடியோ கேப்சர் பண்ணல. 4-5 வாட்டி போய் கேட்டேன், இப்போ நான் விடுங்கன்ட்டு. ஸோ 7-8 பைக்கர் சொன்னாங்க, எல்லாரையும் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். ஏதோ ஒரு போய் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து ஒருத்தர் மட்டும் விடுறேன், அர்லி மார்னிங் வரணும், 6 o'clock 7 o'clockனாரு. ஆனால் அவங்க கூட ஸ்டே ஆகணுன்னாரு. அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கவிபெட்டா போகலாம், வாங்க போகலாம். எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து நம்ம அங்கே பட்லாபேட்டாக்கு போனோம் இல்லைங்க. அந்த இடத்துல வந்து அவங்க விட மாட்டோன்னே நம்ம வேறு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் வந்து போனப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள்தான் எங்கள் ரூம் இருக்குது, ஸ்டே ஆகிடுங்க, 500 ருபீஸ் கொடுங்கன்ட்டு. ரூம்னா புரியலன்னப்போ, இல்லை இது மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதில் நாங்கள் ஒருத்தவங்க தான் ஸ்டே ஆகிருக்கோம், வேறு யாரும் ஸ்டே ஆகலை. ஸோ நீங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஓகே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. யோசித்தேன் ரொம்பவே. ஏன்னா வந்து யாருன்னே தெரியாது. அவங்க கூட போய் இப்போ வந்து ஹோம் ஸ்டே இருக்கட்டும், இல்லைனா வந்து ரூம்ஸாக இருக்கட்டும்ங்க, ஒரு செக்யூர்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வேறு எதாவது இந்த ரைடு கீழே போலீஸ்காரங்க அது மாதிரி எதனா இருக்குமே தவிர, அதை விட்டு நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் அன்சேஃபாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இவர் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. சரி பார்க்கலாம் விடு, அதுக்கப்புறம் வரும்போது வந்து அவங்க வந்து விட்டாங்கன்னா பார்த்துக்கலான்ற மாதிரி நான் கிளம்பிட்டேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு, பெட்ரோல் பேங்க் இங்கே எங்கேயும் இல்லையானா. பெட்ரோல் பேங்க் வந்து அங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸு. ஸோ நீ போய் இல்லைனா லோக்கலில் வந்து 120 ரூபா 130 ரூபா இருக்கும், 130 140 இருக்கும், 120 கூட இருக்கும், சொல்ல முடியாது, ஒரு கடையில் ஒரு மாதிரி. ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் இல்லையா. நாங்கள் 2 லிட்டர்ஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து வேணா நம்ம ஒசாலிகுட்டா போகணும் இல்லையா. ஒசாலிகுட்டா போகிறதுக்கு இப்போ அந்த வழியில் தான் போகணுமா, பெட்ரோல் பேங்க் வழியில் தான் போகணுமா. நீங்கள் அங்கே போகும்போது போட்டுங்க, பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். சரி ஓகேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட இருந்தார், அந்த வீடியோவில் இருப்பார் நினைக்கிறேன், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் முடி விட்டுக்கிட்டு இருப்பார், கொஞ்சம் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு. அவர் வந்து இல்லை சாப்பாடுக்கெலாம் நீங்கள் திருப்பி இங்கே வந்துட்டீங்க, அங்கே தான். இப்போ நம்ம எப்படின்னா, நம்ம சாப்பாட்டுக்காச்சு இல்லைனா பெட்ரோல் போடுறதுக்காச்சு இல்லை நெட்வொர்க் வேணும்னா எதுக்குன்னாவே நம்ம அந்த ரூமில் இருந்து, அங்கே நெட்வொர்க்கும் கிடைக்காது அந்த ரூமில், மீன்ஸ் அவங்க இருக்கிற வீட்டில் நெட்வொர்க்கும் கிடைக்காதான். ஏன் இருக்கிறது ஏர்டெல் சிம்மு, சுத்தமாக கிடைக்காதான். நம்ம வந்து மலை மேலே போய் உட்காரணுமா, மலை மேலே எப்படி போக முடியும் சொல்லுங்கள். அவங்க தான் அலோவே பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம எந்த மலை மேலே போகணும்னு நினச்சிட்டோமோ அந்த மலை மேலே ஃபுல்லாக கிடைக்குமா ஏர்டெல். ஆனால் விட மாட்டாங்களா. மார்னிங் அவங்களே கூப்பிட்டு போயிட்டு நீ வேணால் லேட்டாக வான்றாரு அவர். கூட் ரோடுன்னு சொன்னார் இல்லையாங்க, அங்கே போங்க, போயிட்டு நீங்கள் எதனா எடிட் பண்ணணும்னா இல்லை நான் வந்து நெட் யூஸ் பண்ணணும்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க, அங்கேயே சாப்பிட்ருங்க, சாப்பிட்டு பெட்ரோல் போட்டு ஒரே வாட்டி ஒரு 8-8:30 அப்படி இங்கே வந்து ஸ்டே ஆகிடுங்க, இல்லை 9 o'clock வந்து ஸ்டே ஆகிடுங்கன்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்துக்குமே வந்து அந்த கூட் ரோடுன்ற இடத்துக்கு தான் வரணும். ஏன்னா அங்கே தான் ஷாப்பே இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இன்னொன்று அங்கே இங்கே இருக்கிற வெதருக்கு வந்து மார்னிங்கில் வந்து பச்சை தண்ணியில் வந்து குளிக்க வாய்ப்பே இல்லைங்க, கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. சுட தண்ணி லைட்டானா கொஞ்சம் வெதன்னு இருக்கணும், அப்போ தான் நம்ம குளிக்க முடியுமே, அவ்வளோ கோல்டாக இருக்குது. இங்கே வந்து பச்சை தண்ணிலாம் விடுவோம், உடம்புலாம் அப்படியே விரைச்சிக்கும் ஒரு மாதிரி. ஸோ அதனால் வேணான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வந்தேன் இங்கே கூட் ரோடுக்கு பெட்ரோல் போடலான்னு தான். அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கேயே ரூம் பண்ணிடலான்னு கேட்டப்போ தான் 500 ருபீஸ் நம்ம ரூம் காமிச்சோம் இல்லையா. ஸோ அந்த ரூம் வந்து 500 ருபீஸு ஒர்த்து. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவரோட நம்பர் தரேன், ஒரு பையன். ஸோ ரொம்ப கைண்டு, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க டீட்டெயிலாக. இங்கே தான் கவிபெட்டான் இருக்கு இல்லையா, அதை போய் பார்க்கலாம் இல்லையா நீங்கன்னு சொன்னார். யோசித்தேன்,
ஸோ இதோட இது பெட்டராக இருக்குமா இல்லை ஆவரேஜாக இருக்குமான்னு கேட்டேன். இல்லை ரொம்பவே பெட்டராக இருக்கும், ஒர்த்து. இதெல்லாம் ஆஃப் ரோடு கம்மி, 1.5 to 2 kilometers அவ்வளோ ஆஃப் ரோடு. இதில் வந்து ஆஃப் ரோடு வந்து உங்களுக்கு செம்ம லென்த்தாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொன்று நீங்கள் இந்த கவிபேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்லாபெட்டாவே தெரியும், ஃபால்ஸ் தான் தெரியும். நீங்கள் இங்கே போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொன்னார். சரி ஓகே ஸ்டே ஆகிடலாம். ஸ்டே ஆகிட்டு அர்லி மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு, அது அவர்கிட்ட ஆட்டோ வருமா கேட்டேன், ரூமில் வராதுன்னாரு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வீடு கீழே தான், நான் வீட்டிலேருந்து க்ரீசர் போட்டு எடுத்து வந்து தரேனாரு. 6:30 கால் பண்ணாங்க, எடுத்து வந்து கொடுத்தாரு. பாவம் அவர் ரொம்ப கைண்டு, எடுத்து வந்து கொடுத்தாரு. குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:42 டைமு. நம்மளுக்கு இன்னும் 1.7 kilometers இருக்குங்க. ஆஃப் ரோடு விடவே தான் சொல்லியிருக்காங்க. 4-5 ஜிப்ஸிலாம் இருக்கும், கார்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இது மாதிரி மேலே போகணுன்னானே உங்களை அலோவ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அவருக்கு தான் ஃபோன் பண்ணோம். இங்கே போட்டு நினைக்கிறேன். ஆனால் கவிபೆಟ್ಟಿಗೆ ಹಿಂಗೆ ಹೋಗೋದಾ? ಗವಿಬೆಟ್ಟಿಗೆ ಓಕೆ ಹಿಂಗಿಂದ ಬಂದ್ವಿ. ಹಾಂ ಹಾಂ ಓಕೆ ಹಾಂ ಗಾಡಿ ಬಿಡ್ತಾರಾ? ಹಾಂ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. நான் கவிபெட்டிಗೆ ಹಿಂಗೆ ಅಲ್ವಾ? ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ஸோ இங்கே பாருங்கள் ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஃபுல்லாக காஃபி தாங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே காஃபி தான். கீழே வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி. இங்கே பாருங்கள் இங்கே க்ளீனாக தெரியும் ஆஃப் ரோடு இருக்குங்க. ஆனால் பார்க்கலாம் இங்கே இருக்கிற வந்து கொஞ்சம் ஜென்யூனாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் வந்து. ஸோ அவங்க எல்லோரும் அங்கே உட்காந்துருந்தாங்க பஸ் ஸ்டாப்பில். நம்மக்கிட்ட வந்து இப்போ வரைக்குமே நில்லு எதுவுமே கேட்கல. ஒருத்தர் நின்றுருந்தார் பால் வாங்குறவர் நினைக்கிறேன் அவர். ஆனால் இங்கே எப்படி போனோன்னு கேட்டதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரைட் எடுத்துக்கப்பானாரு, அவ்வளோதான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டாங்க டூரிஸ்ட் வந்துட்டாங்க, போங்க கூப்பிடுங்க, வண்டி கேளுங்கன்ற மாதிரி ஜீப்புன்னு கத்துறாங்க அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போ வந்து அவங்களோட இன்கம்மை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இன்னொருத்தவங்களோட ஹாப்பினஸ்ன்றதை விட வந்து அவங்க வந்து அதுதான் ஒரு மைண்ட் செட்டில் வந்துருப்பாங்க. அந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் நேற்று செம வெக்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்களா, ஏன்டா வந்தேன் ரிட்டர்ன் போயிடலான்ற அளவுக்கு தோணுச்சு எனக்கு. ஆனாலும் சரி ஓகே வந்துட்டோம், எதுனா ஒன்று பார்த்துட்டு போகணும், ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இன்னுமே வெயிட் பண்ணி இன்றைக்கி மார்னிங் இங்கோன்னு இருக்கோம். ஆனால் அங்கே போகணுன்னா போயிருக்கலாம் மார்னிங், அவங்க கூட ஸ்டே ஆகிட்டு. ஆனால் தேவையில்லைங்க, அவங்க அவ்வளோ பண்ணிகிட்டே இருக்க. ஸோ அங்கே போனால் நம்மளுக்கும் மரியாதை இருக்காது, அது நல்லாவும் இருக்காது. அதை விட இது நல்லா இருக்குன்றாங்க. ஸோ நம்ம இதையே பார்த்துட்டு போயிடலாமே. டயர் சரியில்லைங்க, எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நம்மளுது போன உடனே சேஞ்ச் பண்ணணும், அதனால தான். இங்கெல்லாம் வந்து யாரும் வழிப்பறி பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஐயோ அம்மா கட்டினாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக காடு, 2 பக்கமும் தோட்டங்க வேறு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாடு மேய்க்கிறவங்க அவங்க இங்கே தான் வராங்க. மேபி இந்த எஸ்டேட் ஓனர்ஸ் எதுனா வந்தால் வரலாம், அதுவும் அவங்க வராங்களா ஒர்க்கர்ஸாக அனுப்புகிறாங்களா எதுவுமே தெரியல. உங்களால் எப்படி இருக்குது இந்த இடத்துல வேணால் நிற்க வச்சு குடுறா மொத்தத்தையும் நான் கொடுத்து தாங்க போகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இங்கே இருக்கவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா பண்ணுற மாதிரி இருந்தால் யாரும் அலோவே பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்லிவிடுவாங்க, இல்லை மேலே இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வண்டியில் போகக்கூடாது, வழிப்பறி ஆகும், எங்கள் கூட வந்தால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்ன்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால தான் அவங்களும் அவ்வளோ தைரியமாக இப்படி தான் போகணுன்னு சொல்லி அனுப்புகிறாங்களே. இல்லைனா அந்த கடைக்காரர் கூட சொல்லியிருப்பார் நம்மளுக்கு. அதான் சொருப்புன்னு சொன்னோம் இல்லையா, அவர் பேர் சொருப்பா இல்லை வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, சொருப்புலன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் பார்க்குறேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் அவர் பேர் என்னான்ட்டு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சொருப்பு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இது பார்த்தா 1/2 மணி நேரம் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் படி. ஏதோ வழி கார்லாம் இருக்காங்க, நாயெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. KA03 இது நம்பேரி ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. KA41 இது தெரில. எல்லாம் இப்போ தான் வந்தாங்களா இல்லைனா வந்து காரில் எடுத்து வந்திருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்காங்க போல். தைரியமாக போகலாம். ஓ இங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குங்க ஆஃப் ரோடு, பார்த்து தான் போகணும்.
நான் கூட யாருனா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கூட யாருமே இல்லாமல் நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் பார்த்த உடனே ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் இங்கே அட்வென்ச்சர் பைக்கில் எடுத்தோம்னா ஒர்த்துங்க. ஓஹோ, ஸ்கிட் அடிக்கிறானுங்க. வரும்போது இப்படி வரது நம்மளுக்கு நல்லது. ஆனால் ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டங்க. விழுந்துச்சு. நம்ம கிட்ட எதுவும் போட்டு வரல. இங்கேருந்து இங்கே ஏறுறது கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நம்ம அப்படி இருந்து போயிருக்கலாம் போல். நம்ம இங்கே விழுந்தங்க கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம டயர் பாருங்களா ரொம்ப நைஸ் ஆகிட்டு இருக்கு. சரி கூட யாரும் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் செம மிதிங்க. வண்டியை தூக்கிட்டு இது பண்ணும்போது பொட்டுன்னு போய் டேங்க் இங்கே அடிச்சுங்க. நாங்கள் ஹெல்மெட்லாம் ஊற்றுட்டு இது பண்ண பாருங்கள் சரியான அடி. இந்த இடத்துல வண்டி அங்கேயே நிற்க வச்சு வந்துட்டுருக்கேன். அங்கே பாருங்க, அங்கே இருக்கிறான் ராவணன். ஜிப்ஸில் மேலே அது அங்கே இருக்குது. வியூ பாயிண்ட் எதுனே தெரியலையே. போ வரலாம், வாங்க வரலாம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை ப்ரோ. இங்கே இருக்கிற இடம் எல்லாம் அப்படி தான் ப்ரோ இருக்குது. ரிஸ்கியாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், நீங்கள் அதுக்கு வெறுங்காலில் வரலாம் ப்ரோ. இன்னும் க்ரிப்பாக இருக்கும். ஓ இது இல்லை சிங்கிள் ஸ்டோனு. ಮತ್ತೆ ನೀನು ಯಾವಾಗ ಬಂದು ನಂಗೆ ಅಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀಯ ಪ್ಲೇಸು? நான் வீடியோவில் இந்த கல் பார்த்துருந்தேங்க. அங்கே பாருங்களா, கீழேருந்து பெரிய கல், மேலே சின்னசாக இருக்கும் அந்த இடத்துல. அதில் இது வந்து அப்படியே பேலன்ஸ்டு ராக். அந்த பாருங்களா எவ்வளோ சின்ன இதில் அந்த பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கல். இதை வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் நான். ஆனால் இங்கே தான் இருக்குது. கவி பெட்டா வியூ பாயிண்ட்டாக நம்ம பார்த்துட்டு அந்த பேலன்ஸ் ராக் இருக்குல்லங்க, அது இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரியாது வர வரைக்கும். இங்கே வந்துட்டு பிறகு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, நம்ம வண்டி கீழே விழுந்தப்போ அவர் தான் சொன்னார் இங்கே தான் இருக்குன்ட்டு. கூப்பிட்டு போய் காமிச்சார். அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ மேலே ஏற்ற முடியல நம்ம ராவனை. ஏன்னா நம்ம வண்டியோட டயரும் சரியில்லை. அதனால கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுங்க. வசல்லி குட்டான்ட்டு அதுக்கும் விட மாட்டேன்றாங்க. அப்படி விட்டாலும் நம்ம ராவனில் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். வசல்லி குட்டாது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆஃப் ரோடு. இதை விட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். இங்கே வந்து ஓகே ஃபைனுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் இங்கேருந்து போகும்போது நல்ல ஒரு உற்சாகங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏற்றிடலான்னு ஒரு இதில் தான் போனேன். அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, யாருமே ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க, ஸோ இது மாதிரி அட்வென்ச்சராக பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து ஒண்டியாக வராதிங்க.
சோலோ ரைடு மட்டும் வராதீங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு சில பிளேஸில் யாரும் இருப்பாங்க, ஒரு சில பிளேஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கையில் வந்து நம்ம வண்டி நம்ம தூக்குறது கெப்பாசிட்டி இருக்கவங்க ஒரு சிலர் தூக்கிடுவாங்க. ஆனாலும் நியூட்ரல்லாம் போட்டுலாம் தூக்க போகாதீங்க, வண்டி பின்னாடி போயிட்டே இருக்கும். கியரில் இருக்கட்டும் வண்டி, அப்போ தான் கரெக்டாக பேலன்ஸ்டாக நிற்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. யாருமே வரவங்க வந்து வண்டியை மட்டும் வராதிங்க.